இந்தியாவிலே ஹிந்து முஸ்லிம் கலவரத்தின் காரணமாக குழந்தைகள் உட்பட ஏராளமான மக்கள் கொலை செய்யப்படுவது இயல்பாகிவிட்டது, சகஜமாகிவிட்டது. ஆனால் இந்து முஸ்லிம்கள் நாமோ பிரிந்தே இருக்கிறோம். இதற்கான தீர்வென்ன? எப்படி இந்த மத கலவரம் தீர்ந்து நாம் நம்முடைய நாட்டை உயர்வை நோக்கி கொண்டு போக முடியும் என்று நாம் நினைத்திருப்போம். அதற்கான ஒரே தீர்வு இந்து முஸ்லிம்களாகிய நாம் ஒன்று சேர வேண்டும். சரி, ஒரே இறைவனை, கண்ணுக்கு தெரியாத ஏக இறைவனை வணங்கக்கூடிய ஒரு முஸ்லிமும் இன்னும் கற்களில் சிலைகளில் தன்னுடைய கடவுளை காணக்கூடிய இந்துவும் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும் என்று கேள்வி வரலாம். ஆனால் அதற்கு சாத்தியம் இருக்கிறது. இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய மிகவும் அடிப்படையான ஒற்றுமை இஸ்லாத்தில் நாம் அறிந்ததை போன்று 1,24,000 தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். இன்னும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக அனுப்பப்பட்டவர்கள். அவர்களுக்கு பிறகு எந்த தூதரும் கிடையாது. அதை போன்று இந்துக்களில் இறைவன் தூதரை அனுப்புவது என்ற கான்செப்ட் இருக்கு. இந்துக்கள் நம்புறாங்க, மதம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இறைவன் மனித தோற்றத்தில் வந்து மதத்தை காப்பாற்றுவார். இந்த விஷயத்தை அவர்கள் அவதார் என்று சொல்கிறார்கள். இது அவர்களுடைய வேதங்களில் பகவத்கீதை இன்னும் புராணத்தில் பெற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் இறைவன் மனித தோற்றத்தில் வருவதுதான் அவதாரம் ஆகும் என்ற கருத்து தவறானது. ஏனெனில் அவதார் என்ற வார்த்தையை நாம் பார்ப்போம் என்றால் இது +தர் என்பதிலிருந்து உண்டானது. இதனுடைய பொருள் இறைவனால் அனுப்பப்பட்டவர் என்ற பொருளாகும். அவதார் என்றால் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் என்று 4 வேதங்களிலும் வருகிறது. இதன் அடிப்படையில் இறைவனுடைய தூதர் என்பதற்கு தான் இந்துக்கள் அவதாரம் என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு அவதார் தான். இந்துக்களின் புராணத்தில் முஹம்மது என்ற பெயர் குறிப்பிடப்பட்டிருப்பதை நீங்கள் நம்புவீர்களா? நீங்களே பாருங்கள். இந்துக்களுடைய பவிஷ்ய புராணத்தில் வருகிறது, முஹம்மது என்ற ஆசிரியர் தன் தோழர்களோடு அரபு நாட்டில் தோன்றுவார். இதில் நாம் பார்த்தோம் என்றால் முஹம்மது என்ற பெயர் தெளிவாகவும் இன்னும் அவர்கள் அரபு நாட்டில் வருவதையும் இன்னும் அவர்களுடைய தோழர்களை பற்றியும் இன்னும் அந்த முஹம்மது என்ற தூதர் மனிதர்களில் புனிதராக தூய்மையானவராக இருப்பார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதர்வ வேதா மந்த்ரா 1 வருகிறது, அவர் நரஷான்சாவாகவும் இன்னும் கௌரமாவாகவும் இருப்பார். 60,000 எதிரிகளுக்கு இடையிலும் அவர் பாதுகாப்பாக இருப்பார். நரஷான்சா என்றால் புகழக்கூடியவர், அஹ்மதுடைய பொருள் தருகிறது. கௌரமா என்றால் நிம்மதி அளிப்பவர், அருள் அளிப்பவர் என்று பொருள் தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தார்களுக்கு அருளாக இருந்தார்கள் என்று குரானில் கூறப்படக்கூடிய விஷயம்தான். இந்த கௌரமாவுக்கு இன்னொரு பொருள், மற்றொரு பொருள் எமிக்ரேட், தன் நாட்டை விட்டு செல்பவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவை விட்டு மதினாவுக்கு சென்றவர்கள்தான். அதர்வ வேதா மந்த்ரா 2 வருகிறது, ரிஷி ஒட்டகத்தில் பயணம் செய்வார். நமக்கு தெரிந்த விஷயம்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒட்டகத்தில் தான் பயணம் செய்தார்கள். அதர்வேதாவில் திருப்பியும் வருகிறது, யுத்தம் நடைபெறும் மைதானத்தில் அவர்கள் இறைவனின் புகழை கேட்டதும் அவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். 10,000 எதிரிகளிடம் போர் செய்யாமலே அவர்கள் ஜெயிப்பார்கள். அந்த 10,000 பேர்களும் காருக்கு எதிராக போர் செய்யக்கூடியவர்கள் என்று வருகிறது. நாம் திருக்குரானில் பார்ப்போம் என்றால் சூரத்துல் அஹ்ஸாப் 22வது ஆயத்தில் வருகிறது, முஸ்லிம்கள் எதிரிகளை பார்க்கும் பொழுது இவர்களை தான் இறைவன் நமக்கு வாக்களித்தான் என்று அவர்கள் சொல்வார்கள். அது புகழ்வது அவர்களுக்கு நம்பிக்கையை அதிகரிக்கும். இந்த இடத்தில் வருகிறது, அந்த 10,000 பேர்கள் காருவை எதிர்த்து போர் செய்வார்கள். இந்த காரு என்ற வார்த்தை புகழக்கூடியவர் என்று பொருள் தருகிறது. இதை நாம் அரபில் மாற்றுவோம் என்று சொன்னால் அஹ்மது, மிக மிக அதிகமாக புகழக்கூடியவர் என்று முஹம்மது நபியினுடைய மற்றொரு பேர் வருகிறது. அதர்வா வேத் 7வது ஸ்லோகத்தில் வருகிறது, இறைவனின் உதவியை கொண்டு அபாண்டோ 20 தலைவர்களையும் இன்னும் 60,099 எதிரிகளை வென்று விடுவார். இதில் அபாண்டோ என்றால் யத்தீம், அனாதை
என்ற பொருளை தரும். நமக்கு தெரிந்த விஷயம்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதையாக இருந்தார்கள் என்பது. இன்னும் சாமவேதில் மந்த்ரா 64 வருகிறது, அந்த ரிஷி தன் தாயின் பாலை குடித்திருக்க மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான் தன்னுடைய தாயின் பாலை குடிக்கவில்லை. அவர்களுக்கு ஹலீமா சாதியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்தான் பால் ஊட்டினார்கள். ஆகிய நாம் எப்படி மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையை எதிர்பார்க்கிறோமோ அதை போன்று ஹிந்துகளும் கல்கி அவதாரத்தை எதிர்பார்க்கிறார்கள். கல்கி தோன்றி மக்களுக்கு விடுதலை தருவார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். கல்கி விஷ்ணுவினுடைய மறு அவதாரம் ஆவார், அவர்தான் மக்களுக்கு விடுதலை தருவார். ஆனால் அவர்கள் இன்னமும் தோன்றவில்லை என்று நம்புகிறார்களே, அது மிகவும் தவறான விஷயமாகும் என்று இந்துக்களுடைய மிகப்பெரிய ஸ்காலர் பண்டித் வேத் பிரகாஷ் அவர்கள் முஹம்மது இந்த ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் என்கிற புத்தகத்தில் குறிப்பிடுகிறார்கள். சரி, அப்பொழுது கல்கி அவதார் யார் என்றால் அவர்தான் முஹம்மது என்று அவர் குறிப்பிடுகிறார். முஹம்மது தான் கல்கி அவதாரம் என்பதற்கான சான்றாக கல்கி புராணத்தில் வருகிறது. கல்கி தான் இறைவனுடைய இறுதி தூதராக இருப்பார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறைவனின் இறுதி தூதராக இருந்தார்கள். அதே போன்று கல்கி புராணா சாப்டர் 2 வருகிறது, கல்கி அவதாருடைய தந்தையின் பேர் விஷ்ணு பகத் ஆகும், தாயின் பேர் சோமனிப் ஆகும். விஷ்ணு பகத் இதனுடைய பொருளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், விஷ்ணு பகத் என்றால் இறைவனின் அடிமை என்று பொருள் தரும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தையின் பேர் அப்துல்லா, அதனுடைய பொருளும் இறைவனின் அடிமை என்றுதான் வருகிறது. அந்த அடிப்படையில் 2 பேரின் பொருளும் ஒன்றாகும். கல்கி அவதாரத்தினுடைய பேர் சோமனிப் ஆகும். சோமனிப் என்பதினுடைய பொருள் சாந்தி. சாந்தி என்றால் சாந்தம், நிம்மதி, அமைதி என்று வருகிறது. ஆமினா என்பதினுடைய பொருளும் சாந்தி, அமைதி என்று வருகிறது. இந்த அடிப்படையில் தாய் தந்தையின் பேரிலும் ஒற்றுமை இருக்கிறது. பாகுத் புராணத்தில் வருகிறது, கல்கி அவதார் பேரிச்சம்பழம் இன்னும் ஜைத்துன் எண்ணெயில் தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பார். நமக்கு தெரிந்ததுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிச்சம்பழம் இன்னும் ஜைத்துன் எண்ணெயை விரும்புவார்கள் என்பது. இன்னும் அரபுகள் தான் இந்த 2ஐ பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள், வேறு யாரும் கிடையாது. பாகுத் புராணத்தில் வருகிறது, கல்கி அவதார் தன் நாட்டின் மிக கண்ணியமான குடும்பத்தில் பிறப்பார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அரபுகளில் கண்ணியமான குடும்பமான குறைஷில் பிறந்தார்கள். கல்கி புராணத்தில் வருகிறது, இறைவன் தன் செய்தியை கல்கி அவதாரிடத்தில் குகையில் இருக்கும் பொழுது சேர்ப்பான். அதை போன்றுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குகையில்தான், ஹிரா குகையில்தான் இறைவனின் செய்தியை சேர்த்தார்கள். கல்கி அவதாருக்கு இறைவன் கொடுக்கும் குதிரையை வைத்து அவர் 7 வானங்களை கடப்பார் என்று வேதத்தில் வருகிறது. அதை போன்றுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இறைவன் புராக் என்ற வாகனத்தின் மூலமாக மிஅராஜ் பயணத்தை மேற்கொண்டார்கள், 7 வானங்களை கடந்தார்கள். கல்கி புராணத்திலே சாப்டர் 2 வருகிறது, கல்கி அவதாரத்திற்கு இறைவன் நேரடியாக உதவி செய்வான். எக்ஸாக்ட் இப்படியே பத்ரு போரில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அவர்களுடைய தோழர்களுக்கு இறைவன் நேரடியாக உதவி செய்தான். பாகுத் புராணத்தில் வருகிறது, கல்கி அவதார் அம்பு எறியக்கூடியவராகவும் குதிரை ஓட்டக்கூடியவராகவும் இருப்பார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படிதான் அம்பை வீச தெரிந்தவராகவும் இன்னும் குதிரையில் பயணிக்கக்கூடியவராகவும் இருந்தார்கள் என்று நாம் வரலாற்றுகளில் பார்க்கலாம். இதை வைத்து பண்டித் வேத் பிரகாஷ் அவர்கள் சொல்கிறார்கள், இன்றைய காலத்தில் யாரும் அம்பை எறிந்து சண்டை போடுவது கிடையாது, மாறாக பீரங்கிகளை வைத்தும் இன்னும் மிசைல்களை வைத்துதான் சண்டை போடுகிறார்கள். இந்த செய்தியை வைத்து, அம்பை வீசக்கூடிய இந்த அடையாளத்தை வைத்து கல்கி அவதார் 1400 வருடத்திற்கு முன்னாடி கடந்து விட்டார், அவர் பேர் முஹம்மது என்று தெளிவாகிவிட்டது என்று பண்டித் வேத் பிரகாஷ் அவர்கள் சொல்கிறார்கள். இவ்வளோ விஷயங்களை அடிப்படையாக வைத்து எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இந்துக்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்கி அவதார் என்று நமக்கு தெளிவாகிவிட்டது. இந்து சகோதரர்கள் மட்டும் கல்கி அவதாரத்தை அவர்களுடைய வேதம் சொல்வதை போன்ற அடையாளம் கண்டு கொண்டால் இந்து இன்னும் முஸ்லிம்கள் ஒன்றாகி விடுவோம் என்பதில் சந்தேகம் கிடையாது.